காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ரெசிபி சமையல் இல்லை. இன்னைக்கு வந்து ட்ரிங்க் கலக்கிறேன். இது வந்து பேரிச்சம்பழம் ட்ரிங்க். இது வந்து அரபு நாட்டில் தான் இது விளையும். மலைக்காரங்க பெருநாள் அப்போ தான் கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து எனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்து இப்போ இதை வந்து பேரிச்சம்பழம் ட்ரிங்க் கலக்க போகிறேன். இங்கிலீஷில் வந்து இது டேட்ஸ்னுவாங்க. இங்கிலீஷில் பேரிச்சம்பழங்கள். ஓகே, இது டேட்ஸு இங்கிலீஷில் டேட்ஸு, தமிழில் பேரிச்சம்பழம். இந்த ட்ரிங்க் வந்து நான் இப்போ செய்ய போகிறேன். நான் ட்ரிங்க்ஸை ஐஸ் கொஞ்சம் போடுவேன், ஐஸ் க்யூப்பு. வேண்டாதவங்க ஐஸ் க்யூப் போட வேண்டாம், சும்மா அப்படியே கலக்கியும் குடிக்கலாம். ஓகே, இது 9 பழம் இருக்குது, 9 பேரிச்சம்பழம் துண்டு இருக்குது. இதை வந்து நான் எல்லாம் சுத்தமாக கழுவிட்டு இங்கே வச்சுருக்கேன். இங்கே வந்து 400 ml வாட்டர் இருக்குது, தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இங்கே வந்து தண்ணீர் பால்டின்னு வாட்டரியாக இருக்கும். தண்ணீர் பால்டின் கண்டன்ஸ் மில்கில், அதாவது எவிப்ரேட்டட் மில்க். ஓகே, அப்புறம் இங்கே வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு இது இருக்குது, கிரைண்டர். இது இருக்குது பிளெண்டரு. ஸோ இப்போ இது 1 2 இந்த பிளெண்டர், இந்த தண்ணி, அப்புறம் வடிகட்டுறதுக்கு இது. ஓகே, இவ்வளோ தான் கிளாஸ் வச்சுருக்கேன். இது கடைசியில் ஊற்றி சர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளவு தான் சாமான்ங்க, ரொம்ப இல்லை. ஸோ இப்போ நான் ஓகே, நான் இப்போ வந்து இந்த ட்ரிங்க்ஸ் எப்படி கலக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த பழம் வந்து இதிலெல்லாம் கழுவி சுத்தமாக வச்சுருக்கேன். இதில் வந்து சுடுதண்ணி வந்து கொதிக்க வச்ச தண்ணி வந்து ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுருக்கணும். 15 மினிட்ஸ் அல்லது ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருக்கணும். அதுக்கு முன்னே வந்து சுடுதண்ணி ஊற்றுறதுக்கு முன்னே அந்த பக்கம் அடுப்பில் சுடுதண்ணி வச்சுருக்கேன். சுடுதண்ணி ஊற்றுறதுக்கு முன்னே இதில் உள்ள அந்த விதை இருக்குதுல்ல, பேரிச்சம்பழத்தில் உள்ள விதை இல்லை, இது விதைன்னு சொல்ல மாட்டாங்க. பேரிச்சம்பழத்தில் உள்ள அந்த கொட்டைங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இது உள்ளுக்கு பேரிச்சம்பழத்தில் உள்ளுக்கு இருக்கும் இந்த விதை. இது நம்ம மண்ணில் நட்டு வச்சா முளைக்கும். அது அரபு நாட்டில் தான் முளைக்கும். மலேசியாவில் முளைக்குமா என்னன்னு தெரியல, வேறு நாட்டில். ஸோ அப்போ இது உள்ளுக்கு வந்து இந்த விதையை வந்து நம்ம எடுத்துட்டு தான் இதில் போடணும். ஓகே, போட்டுட்டு சுடுதண்ணி ஊற்றணும். சுடுதண்ணி அந்த பக்கம் இருக்குது, அதை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு 20 நிமிஷம் போதும். 20 நிமிஷம் அப்படியே வச்சு எடுத்துட்டு பிறகு எடுத்து நான் இதில் போட்டு பிளெண்ட் பண்ணுவேன். இந்த பால் ஊற்றுவேன், இந்த தண்ணி ஊற்றுவேன், பிளெண்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து இந்த வடிகட்டியில் வடிகட்டி அப்புறம் ஜூஸ் வந்து ரெடி ஆக்கிடுவேன். ஐஸ் வேணும்னா நான் போட்டுக்குவேன், இல்லைன்னா இல்லை. ஓகே, இவ்வளோதான் சாமான். இதுக்கு பிறகு நான் அந்த தண்ணி கொதிக்க வச்சது அடுப்பில் அதை இன்னும் கொஞ்சம் சூடாக்கிட்டு எடுத்துகிட்டு வரேன். ஓகே பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பேரிச்சம்பழத்தோட இந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு பழங்க வச்சுருக்கேன். 9 பழம் இருக்குது, 9 ஃப்ரூட்ஸ் இருக்குது. 9 ஃப்ரூட்ஸு, 1 2 3 4 5 6 7 8 9 9 இருக்குது பழம். பேரிச்சம்பழம் 9 இருக்குது டேட்ஸ். ஸோ இதில் இந்த சுடுதண்ணி கொதிக்க வச்சது இது கொஞ்ச நேரம் ஊற்றி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும். இப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்ட பிறகு கொஞ்ச நேரம் இப்படியே வச்சுருந்துட்டு பிறகு நான் பிளெண்ட் பண்ணுவேன். இந்த பால் விட்டுன்னு ஊற்றி, ஓகே, பால் டின்னு ஊற்றி பிளெண்ட் பண்ணுவேன். ஓகே, தண்ணி இது பழம் ஊற்றியாச்சு. கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும். ஓகே, கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன். இது லேசாக திறந்து வைக்கிறேன், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இப்போ சுடுதண்ணி ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் நேரம் அப்படியே சூட்டுலேயே அப்படியே நல்லா இலகுவாக அந்த பழங்க வந்து நல்லா சாஃப்ட் ஆகட்டும். ஏன்னா அரைக்கணும்ல. சரி, ஓகே, பிறகு நான் பாட்டி கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த பேரிச்சம்பழம் டேட்ஸ் பழம். இப்போ அந்த பழம் வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு சுடுதண்ணியில்.
இப்போ நான் என்ன செய்கிறேன், இப்போ இந்த பழங்களை வந்து இந்த தண்ணி நான் ஊற்ற மாட்டேன். இதில் ஜஸ்ட் பிளெயின் வாட்டர் தான் நான் ஊற்றுவேன். இங்கே வச்சுருக்கேன், பிளெயின் வாட்டர் தான் ஊற்றுவேன். இந்த தண்ணி இதில் உள்ளது ஊற்ற மாட்டேன். இப்போ பழங்களை வந்து பெரிச்சம்பழத்தை ஒன்று ஒன்றா எடுத்து போடுறாங்க. ஓகே, இதை நல்லா ஊறி இருக்குது. இந்த தண்ணி நான் ஊற்றுவேன், நல்லா கழுவிட்டேன், சுத்தமாக கழுவிட்டு தான் இந்த பழத்தை சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சேன். இதில் போட்டுட்டு பழங்கள்லாம் போட்டாச்சு. இதுக்கு 2 பழம் இருக்குது, 3 பழம் இருக்குது. இது அப்போ தான் சாஃப்டாக இருந்தால் தான், இப்போ சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா தான் ஒரு 20 நிமிஷம் இது வந்து சாஃப்ட் ஆகும். அப்போ தான் பிளெண்ட் பண்ணால் அரைச்சா அரைப்படும். இப்போ பெரிச்சம்பழம் இதில் போட்டாச்சு, டேட்ஸ் போட்டுட்டேன் ஊற வச்சது. இப்போ தண்ணீர் வந்து இதில் 400 ml வாட்டர் இருக்குது. 400 ml 400 ml தண்ணீர் இருக்குது, பிளெயின் வாட்டர் தான். இதை நான் இதில் ஊற்றுறேன். ஓகே, இதை ஊற்றியாச்சு. இதுக்கு பிறகு இந்த பழம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, நல்லா ருசியாக இருக்குது. பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, அதனால் சீனி நான் போடுவேன். இப்போ பால்ட்டுன்னு இந்த தண்ணீர் பால்ட்டுன்னு இது வந்து 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன், 4 டேபிள் ஸ்பூன், 4 டேபிள் ஸ்பூன் தண்ணீர் பால்ட்டுன்னு எவாபரேட்டட் மில்க்குன்னு வாங்க. இது வந்து ஐஸ்கிரீம்லாம் செய்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் அந்த கடைகள்லாம் ஐஸ் வந்து செய்வாங்க. அப்படியே ஐஸ் சுற்றி அந்த ஐஸ் கட்டியை அப்படியே சுற்றி மிஷினில் அப்படியே ஐஸ் வந்து எடுத்து மங்கில் போட்டு ஒரு அதாவது பவுலில் போட்டு இது ஊற்றி கருப்பு சீனி பாவு காய்ச்சினது ஊற்றி, இன்னும் வந்து ரெட் பீன் போடுவாங்க, இன்னும் சோளம் போடுவாங்க, இன்னும் வந்து இந்த ஜெல்லியெலாம் வெட்டி போடுவாங்க. அது ஒரு மாதிரி, அது பேர் எனக்கு தெரில, சாரி. ஓகே, இது வந்து சாப்பிட்றதுக்கு ஐஸோட சாப்பிட்றதுக்கு இந்த பால்ட்டுன்னு ஊற்றுவாங்க. ஓகே, இதுதான் இந்த பால்ட்டுன்னு நான் இப்போ ஊற்றிருக்கேன். ஓகே, இது ட்ரிங்க்ஸும் கலக்கி குடிக்கலாம். ஓகே, இது ஊற்றியாச்சு. பழம் டேட்ஸ் பழம் உங்களுக்கு இருக்குது. பால் வந்து 4 டேபிள் ஸ்பூன் இந்த கரண்டியில். தண்ணி வந்து 400 ml ஊற்றிருக்கேன். ஓகே, இதுக்கு பிறகு இதை மூடி நான் பிளெண்ட் பண்ணுறேன். அதை அரைக்கணும். ஓகே, அரைச்சிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுற வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள், வியூவர்ஸ், என் மக்களேன்னா வியூவர்ஸ் எல்லாரும், பொதுமக்கள் எல்லாரும். ஓகே, ஸோ இப்போ உங்கள்கிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேசிக்கல. இப்போ யூடியூப்பில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை பார்க்குற எல்லா மக்களுக்கும், யார் பார்க்குறீங்களோ உங்கள் எல்லாத்துக்கும், பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான், பார்க்காதவங்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. பார்க்குறவங்களுக்கு மட்டும் வீடியோ பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன்ட்டு, யாராவது பார்க்குறீங்களோ. ஓகே, தமிழ் தெரியாதவங்களுக்கு புரியும் என்ன நான் இதிலெல்லாம் போட்டிருக்கேன்ட்டு. பழம் தெரியும். மலாயில் வந்து இந்த பழத்தை வந்து குருமான்னுவாங்க. குருமான்னுவாங்க, குருமா ட்ரிங்க்னுவாங்க. ஓகே, இப்போ நான் அரைச்சிட்டு நான் திரும்ப கண்டினியூ பண்ணுறேன்னு. இப்போ நான் திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், பழம் பெரிச்சம்பழம் ஜூஸு நல்லா ஃபைனாக அரைப்பட்டுருச்சு. இனிப்பு இருக்குது, ரொம்ப இனிப்பு இல்லை. நான் 9 பழம் தான் போட்டிருக்கேன். தண்ணீர் வந்து 400 ml தான் ஊற்றிருக்கு. தண்ணி இன்னும் கொஞ்சம் குறைவாக ஊற்றுறோம், ஆனால் வந்து நான் கொஞ்சம் கூட ஊற்றிருக்கேன். ஏன்னா ரொம்ப இனிப்பாக இல்லாமல் கொஞ்சம் இனிப்போடு குடித்தா நல்லது. இப்போ
சோறு சாப்பிட்றப்ப இந்த ட்ரிங்க்ஸ் வந்து ரொம்ப இனிப்பாக இருந்துச்சுன்னா சோறு சாப்பிட்றதுக்கு முடியாது. இப்போ இதில் உள்ள இனிப்பு அளவு 400 ml தண்ணி, 4 டேபிள் ஸ்பூனு மில்க்கு, இந்த தண்ணி பால்ட்டுன்னு, அப்புறம் பழம் வந்து 9 பழம் போட்டிருக்கேன், 9 பழம், டேட்ஸ் பழம் போட்டிருக்கு. ஸோ அப்போ இது வந்து இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்தால் அந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்காது. இந்த ட்ரிங்க்ஸ் நம்ம செஞ்சு கிளாஸில் ஊற்றி வச்சுக்கிட்டு சோறு சாப்பிட்லாம். சோறு வந்து நம்ம என்ன சோறு நம்ம சாப்பிட்றோமோ குழம்பு ஊற்றி, அதுக்கு வந்து இந்த ட்ரிங்க்ஸ் இனிப்பு கொஞ்சம் உரமாக இருக்கிறனால சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். சோறு சாப்பிட்டுக்கிட்டு இதுவும் குடிச்சிக்கலாம். ரொம்ப இனிப்பாக இருந்தால் நம்ம சோறு சாப்பிட்டுக்கிட்டு குடிக்க முடியாது. இது வந்து சோறு சாப்பிட்றதுக்கு, ஏதாச்சும் ஒரு பலகாரம் சாப்பிட்டுக்கிட்டு குடிக்கிறதுக்கு, அல்லது ஏதாச்சும் ஒரு நூடுல்ஸ் ஃப்ரை பண்ணி இது குடிச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு, எல்லாத்துக்கும் உகந்தது இது. சோறு கட்டுறாங்க, அதுவும் சாப்பிட்லாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவோன்னு அதுவும் சாப்பிட்லாம். எல்லாம் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் இது பாய்க்கலாம். இது ஒரு ட்ரிங்க்ஸாக கடையில் வாங்கி குடிக்கிறோம்ல. நம்ம சோறு ஏதாச்சும் சாப்பாடு கடையில் வாங்கி நம்ம சாப்பிட்றப்ப தோசையோ இட்லியோ அதுக்கு வந்து தண்ணி தான் குடிப்பாங்க. இந்த மாதிரி ட்ரிங்க்ஸும் குடிக்கலாம். இது இனிப்பு கொஞ்சம் குறவு. ஓகே, இப்போ நான் இது டேட்ஸ் ட்ரிங்க் வந்து நான் தயாராக ஆக்கிட்டேன். எல்லாம் வந்து செஞ்சு முடிச்சாச்சு, தயாராக இருக்குது. இப்போ இதை வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ட்ரிங்கை இப்போ நான் ஊற்றி முடிச்சுக்கிறேன். ஓகே, எல்லாம் ஊற்றியாச்சு. இதை பாருங்கள், உள்ளுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் நல்லா அழகாக எல்லாம் ஃபைனாக அரைப்பட்டுருச்சு டேட்ஸ். ஓகே, அந்த பழங்களோட இது நுரை எல்லாம் இங்கே இருக்குது பாருங்க. இப்போ இதை வந்து என்ன செய்கிறேன், இதை அரைச்சாச்சு. இப்போ வந்து ட்ரிங்க் இது வந்து ரெடியாக இருக்குது. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 400 ml தண்ணி ஊற்றி 9 பேரிச்சம்பழம் போட்டு நான் மிஷினில் பிளெண்டரில் அரைச்சி, இப்போ அந்த ஒரு கிளாஸ் தான் வந்திருக்குது. இன்னொரு கிளாஸுக்கும் அரைக்கலான்னு இருந்தேன். அது தண்ணி வந்து அளவு எனக்கு சரியாக தெரில. அதனால் 400 ml வந்து இவ்வளோ அளவு ட்ரிங்க்ஸ் தான் என்னால் கலக்க முடிஞ்சது. ஒரு கிளாஸ் மட்டும், பெரிய கிளாஸு இவ்வளோ இருக்குது, மிச்சம் கொஞ்சம் இருக்குது. பரவாயில்ல. இது வந்து ஃபில்டர் பண்ணியாச்சுல்ல, ஸோ அதனால் இது வந்து உள்ளுக்கு வந்து இந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா ஃபைனாக அரைப்பட்டிருக்கோம். ஜூஸ் மாதிரி, கடையில் குடிக்கிற ஜூஸ் மாதிரி இருக்கும். ஓகே, ஆனால் வடிகட்டாமல் நம்ம ஃபில்டர் பண்ணாமல் சும்மா அப்படியே ஊற்றி நம்ம குடித்தோமா, இப்போ நான் அரைச்சேன் அதை அப்படியே இதில் ஊற்றி குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அல்லது குடித்தாங்களா யாராவது, நான் சொல்கிறேன், யாராவது குடிக்கிறீங்க, நீங்கள் ஏதாவது இந்த ட்ரிங்க் கலக்கிட்டு நீங்கள் வந்து குடிக்கிறீங்க, இதை வந்து நீங்கள் அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணாமல் இப்படியே ஊற்றி அந்த இதில் இந்த இதில் ஊற்றுனல்ல, ஸோ அப்படியே ஊற்றி ஃபில்டர் பண்ணாமல் யாராவது நீங்கள் குடிச்சிங்களா, இந்த பழத்தோட இது வந்து அந்த பழத்தோட அந்த இது வந்து எல்லாம் திப்பியாக இருக்கும். பழம் இருக்கும் லேசாக, வடிகட்டினா தான் நல்லா ஃபைனாக அரைப்பட்டுருக்குல்ல. அப்போ வடிகட்டினா தான் அந்த தண்ணி வந்து இந்த ஜூஸ் வந்து குடிக்கிறதுக்கு நல்லா சுவையாக இருக்கும், ருசியாக இருக்கும். இல்லைன்னா நாக்கில் வந்து அந்த பழம் வந்து நாக்கில் வந்து பட்டுக்கிட்டு இருக்கும், குடிக்கிறப்ப அவ்வளவும் நல்லா இருக்காது, அழுந்த நாக்கில். ஸோ அப்போ ஜூஸ்னால் வந்து நல்லா ஃபைனாக அரைப்பட்டுருக்கணும். இப்போ அரைப்பட்டாச்சு இந்த பழம். நான் இப்போ ட்ரிங்க்ஸ் முடிச்சுட்டேன். ஓகே, இப்போ வந்து நான் ஐஸ் போடல. ஐஸ் போட்டால் நல்லது, ஆனால் ஆஃப்டர்நூன்னா ஐஸ் போடலாம். இப்போ ஐஸ் போட வேணாம், இப்படியே குடிக்கலாம், நல்லா இருக்குது. நான் இப்போ கொஞ்சம் குடிச்சு பார்த்தேன், இந்த இது கொஞ்சம் குடிக்கிறேன் நான். வெரி டேஸ்டியாக இருக்குது. இது சோறு சாப்பிட்டுக்கிட்டு இந்த ட்ரிங்க் குடிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நான் அப்படியே நீங்கள் இந்த படிதட்டியில் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணலைன்னா, ஓகே, நீங்கள் இதில் ஃபில்டர் பண்ணலான்னு வச்சுங்க, அரைச்சிட்ட பிறகு நான் இதில் தான் வடிகட்டினேன். இந்த பாருங்கள், இதில் கொஞ்சம் நல்லா திருப்தியாக இருக்குது பாருங்கள், இந்த பழத்தோட சதைங்கள்லாம் இருக்குது இதில். நீங்கள் அப்படி இது பயன்படுத்தலைன்னா
இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன கப் மாதிரி இது மாதிரி இதை மெஷர் பண்ணுற இந்த மாதிரி இது மாதிரி மெஷர் பண்ணுற இந்த மாதிரி இந்த கப்பில் இதோ அல்லது பானைங்க அல்லது பெரிய பெரிய பவுலு அதில் வந்து நீங்கள் துணி இருக்குதுல்ல, துணி இந்த மாதிரி துணிங்க இருக்குதுல்ல, அதாவது இந்த மாதிரி துணிங்க வந்து இது வந்து ரொம்ப மொத்தமாக இருக்குது. இது ஃபில்டர் பண்ணுறதுக்கு இது பாய்க்கக்கூடாது. அதாவது லேசான துணி, லேசான வெள்ளை துணி, கலர் துணியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் லேசாக இருக்கணும். ஸோ அப்போ அந்த துணியில் வடிகட்டினீங்களா, இப்போ இந்த மாதிரி இது இருக்குது, இதில் துணி வந்து போட்டு பிளெயின் கிளாத்து அல்லது கலர் கிளாத்து, ஆனால் அந்த துணி வந்து காட்டன் துணியாக இருக்கணும். காட்டன் துணியில் தான் இது வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ண முடியும். காட்டன் துணி இல்லாமல் இந்த வில்வெட்டு துணி இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து இதை ஊற்றுனீங்களா, அது வந்து ஃபில்டர் பண்ணி அந்த இது நல்லா வடிதட்டி அந்த துணியில் வந்து நல்லா அந்த சாறு வந்து நல்லா அழகாக இறங்காது உள்ளுக்கு. ஆனால் இந்த துணி இருக்குதுல்ல, காட்டன் துணி, அந்த காட்டன் துணி வச்சு நீங்கள் வந்து இது அரைச்சதை இது அதில் ஊற்றி அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருந்து இங்கே துணி போட்டு இங்கே வந்து ஒரு கயிறு மாதிரி போட்டு கட்டிடுங்க. கயிறு மாதிரி போட்டு கட்டிட்டு இந்த ஜூஸை வந்து அதில் ஊற்றுனீங்களா, அது மெதுவாக எல்லாம் ஃபில்டர் பண்ணி அப்படியே இறங்கும். ஸோ அப்போ கரண்டியில் அப்படியே கலரி ஊட்டிக்கிட்டு இருந்தீங்களா, அது நல்ல அழகாக அந்த ஜூஸ்லாம் நல்லா வந்து இறங்கிடும் கீழே. அப்புறம் நீங்கள் குடிக்கலாம். அப்புறம் வந்து ஜூஸ்லாம் வந்து கீழே இறங்குது இல்லை, அந்த துணியில் பார்த்தீங்கன்னா அந்த 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 பழம் வந்து திப்பியாக லேசாக ஃபைனாக உள்ளது வந்து இன்னும் எல்லாம் வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் நல்லா ஃபைனாக அரைப்பட்டாலும் அது வந்து இந்த ஜூஸ் வந்து குடிக்கிறப்ப ஒரு நாக்கில் வந்து கொஞ்சம் படும். ட்ரிங்க் கலக்கியாச்சு. இதோட நான் இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன். ஓகே, ரொம்ப நேரம் பேசிட்டேன். இதனோட இந்த வீடியோ பேரிச்சம்பழம் ட்ரிங்க் ரெசிபி இதோட நான் முடிச்சுக்கிறேன். பிறகு மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியுடன் வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. இவ்வளவுதான்.